வணக்கம். மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகளின் பேச்சுவார்த்தையானது நாளை முதல் துவங்க இருக்கிறது. இதற்காக திமுக கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு குழு அமைத்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இதற்கான உத்தரவினை பொதுச் செயலாளர் துரைமுருகன் அவர்கள் பிறப்பித்திருக்கிறார். TR பாலு தலைமையில் 7 பேர் கொண்ட குழு அமைத்தது திமுக. KN நேரு, திருச்சி சிவா, ராசா, RS பாரதி, ஏவா வேலு, MRK பன்னீர்செல்வம் ஆகியோர் குழுவில் இடம்பெற்றிருக்கிறார்கள். திமுக கூட்டணியில் 1 டஜன் கட்சிகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய நிலையில் நாளை முதல் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையானது நடைபெற இருக்கிறது. மார்ச் 1ஆம் தேதி, அதாவது தமிழக முதல்வர் MK ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்த நாள் வர இருக்கிறது. அதற்கு முன்பாக தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தையை இறுதி செய்து கையொப்பமிட இருக்கிறார்கள். இதற்கான ஏற்பாடுகள் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. அதற்கான குழுவினை தான் தற்பொழுது திமுக அமைத்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இந்த குழுவின் தலைவராக திமுகவின் பொருளாளர் TR பாலு அவர்களும், குழு உறுப்பினர்கள் KN நேரு முதன்மை செயலாளர் அவர்களும், திருச்சி சிவா துணை பொதுச் செயலாளர், ராசா துணை பொதுச் செயலாளர், RS பாரதி திமுக அமைப்பு செயலாளர், ஏவா வேலு திமுக உயர்நிலை செயல் திட்டக்குழு உறுப்பினர், MRK பன்னீர்செல்வம் திமுக உயர்நிலை செயல் திட்டக்குழு உறுப்பினர் உள்ளிட்டோர் இடம்பெற்றிருக்கிறார்கள். மொத்தம் 7 பேர் இந்த குழுவில் இடம்பெற்றிருக்கிறார்கள். இவர்கள் மதிமுக, கம்யூனிஸ்ட் கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள், தேமுதிக, மக்கள் நீதி மய்யம் உள்ளிட்ட கட்சிகளுடன் பேச்சுவார்த்தையை துவங்க இருக்கிறார்கள். முதல் கட்சியாக காங்கிரஸ் கட்சி அழைக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த 2 மாதங்களாக குழு அமைத்து அவர்கள் தொடர்ந்து காத்து கொண்டிருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சியின் ஐவர் குழு கடந்த டிசம்பர் 3ஆம் தேதியை சந்தித்திருந்த நிலையில் தற்பொழுது வரை கூட்டணி இறுதியாகவில்லை. இந்த நிலையில் முதல் கட்சியாக காங்கிரஸ் அழைக்கப்பட்டு அவர்களுக்கான இடங்கள் இறுதி செய்யப்பட்டதற்கு பின்பு சிறிய கட்சிகள் அழைக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு இந்த முறை 8 தொகுதிகள் ஒதுக்கப்படலாம் என்றும் தெரிய வந்திருக்கிறது. தேமுதிகவிற்கு 6 அல்லது 7 இடங்கள் ஒதுக்குவதற்கும் திமுக தலைமை திட்டமிட்டிருக்கிறது. கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு தலா 6 இடங்களும், அதே போன்று மக்கள் நீதி மய்யத்திற்கு 2 முதல் 3 இடங்களும், அதே போன்று மற்ற இஸ்லாமிய கட்சிகளுக்கு 2 இடங்கள் ஒதுக்குவதற்கு முன்வந்திருக்கின்றன. இதற்கான அதிகாரப்பூர்வ பேச்சுவார்த்தை நாளை முதல் அண்ணா அறிவாலயத்தில் துவங்க இருப்பது குறிப்பிடத்தக்கது. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகளை தற்பொழுது திமுக அதிகாரப்பூர்வமாக தொடங்கி இருக்கக்கூடிய சூழலில் தொகுதி பங்கீடை முடித்ததற்கு பின்பு மார்ச் முதல் வாரத்தில் ஒரு பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தை கூட்டணி கட்சி தலைவர்களின் தலைமையில் நடத்துவதற்கும் திமுக திட்டமிட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த முறை தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை குழுவில் இடம்பெற்றக்கூடிய மூத்த உறுப்பினர்கள் கெடுமுடியுடன் நடந்து கொள்வார்கள் என்றும் தெரிய வந்திருக்கிறது. ஏனென்றால் தொகுதிகள் இறுதி செய்யப்பட வேண்டும். அதே சமயத்தில் பல கட்சிகளும் இடம்பெற்றிருக்கிறார்கள். எல்லா கட்சிகளும் மனம் கோணாமலும் அவர்களுக்கு இடங்கள் ஒதுக்கப்பட வேண்டும் என்பதில் திமுக தெளிவாக இருக்கிறது. அதற்காகத்தான் இந்த பேச்சுவார்த்தை குழுவை அமைத்திருக்கிறார்கள். நாளைய தினம் அண்ணா அறிவாலயத்தில் பேச்சுவார்த்தை துவங்க இருப்பது குறிப்பிடத்தக்கது. உலக அரசியல்ல இப்போ மிகப்பெரிய பதற்றம் உருவாகி இருக்கு. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஈரானுக்கு விடுத்திருக்கிற அந்த 15